अस्सलाम वालेकुम फ्रेंड्स इनकी நம்ம கிச்சன்ல ரொம்பவே டேஸ்டியாவும் ரொம்ப ஹெல்தியாவும் ராகி மாவு இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சாஃப்ட்டா பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுற மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு சாஸ் pan வெச்சுக்கோங்க. அதுல 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை கலந்து விடுங்க. இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும். பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துச்சு அப்படின்னா போதும். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க. இந்த மாதிரி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் இந்த வெல்லம் கரைஞ்சி வரதுக்கு மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. தேங்காய் இது போல் வதக்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை 1-2 உடைச்ச மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிடாமல் லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். 1-2 உடைப்பட்டு வந்துடும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெல்லத்தில் வந்து கல் மண் தூசி எல்லாம் இருக்கும். வெல்லத்தை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் போல் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா வெல்லம் வந்து நல்லா திக்காகி நல்லா இது போல் கெட்டியாக வந்துடும் பூரணம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூரணத்தை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் மாவு மெஷர் பண்ணுறோமோ அதே கப்லேயே தண்ணியும் கரெக்டாக மெஷர் பண்ணணும். இந்த மெஷரிங் மட்டும் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பேனில் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்துருக்கோமோ அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. 1 கப்பை விட கூடவோ குறைச்சோ சேர்த்துடக்கூடாது. கரெக்டாக அதே அளவுக்கு சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக வரும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியிலே மாவு கொட்டி கலந்துக்கோங்க. இந்த மாவு வந்து கட்டிலாம் பிடிக்காது. நீங்கள் பயப்படாமல் மாவு கொட்டி கலந்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரணும் தண்ணி. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் நல்லா கலந்து விடுங்க. தண்ணி ஒருவேளை சரியாக நீங்கள் கொதிக்காமல் எதுவும் மாவு கொட்டி கலந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வராது. உங்களுக்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு சரியாக வராது. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மாவு கொட்டி கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது போல் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் சூடு ஆறி வந்ததுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாவு இப்போ ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். இது போல் நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு தடவை அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான மாவும் பூர்ணமும் ரெடியாக இருக்குது. இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சின்னதாக ஒரு பால் சைஸ் எடுத்துக்கோங்க. மாவை நல்லா ரவுண்டாக பால் போல் உருட்டினதுக்கப்புறமா இதை நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி கொடுத்துக்கலாம். இது வந்து கட்டெல்லாம் வச்சு எதுவுமே தீக்க தேவையில்லை. நம்ம ஈஸியாக கையிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா மெலிசாக தட்டை வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் எடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உள்ளார சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. கொழுக்கட்டை அச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் கொழுக்கட்டை அச்சு வச்சு கூட நீங்கள் டிசைனாக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் சைடில் டிசைன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு ஓரங்களை மட்டும் லைட்டாக நம்ம அழுத்தி விட்டோன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 டிசைனை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இன்னொன்று வந்து கொஞ்சம் ரவுண்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பால் சைஸாக எடுத்துகிட்டு இதே மாதிரி 2 எடுத்துக்கோங்க. ஒரே சைஸில் 2 வந்து தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பகுதியில் மட்டும் நல்லா ஸ்டஃபிங் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க. இன்னொரு பீஸ் எடுத்து மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓரங்களை மட்டும் நல்லா அழுத்தி விட்டுருங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு கேப் டிசைன் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இதுலேயுமே ஒரு ஃபோர்க் வச்சு சைடில் மட்டும் நம்ம லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். ராகி மாவு வச்சு நம்ம சேனலில் ஏற்கனவே ராகி மாவு சப்பாத்தி ராகி தோசை ரெசிபிஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய கொழுக்கட்டைங்க எல்லாமே வேக வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி ஈஸியாக எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம வேக வைக்கிறதுக்காக அடுக்கிக்கலாம். அந்த பிளேட்டில் லைட்டாக ஆயிலோ இல்லை நெய்யோ நீங்கள் தடவிக்கோங்க. அப்போ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம்.
ரெடி பண்ணதை இந்த பிளேட்டில் வச்சதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உள்ளார வச்சுருங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ராகி மாவு இனிப்பு கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.